வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மேத்தமெட்டிக்ஸ் கோச்சிங் அகாடமி. நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 3 இன்டெக்ரல் கால்குலஸ் 2 ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பவுண்டட் ரீஜன் யூஸிங் இன்டகிரேஷன். இன்டகிரேஷன் அப்படின்னாவே ஃபார்முலா ஓரியன்ட் தான். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஃபார்முலா ஓரியன்ட் அப்படின்னு கேட்டால் ஃபார்முலா யூஸ் பண்ணால் தான் பண்ண முடியுமா அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணணும். பட் ஐடியா இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஃபார்முலா பெரிய லெவலில் இதில் வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் இராது. அது என்ன ஐடியா அப்படிங்கிறத சம்ஸ் ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை என்னென்ன அப்படின்னா பவுண்டட் ஏரியா அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அபவ் த எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் ரெண்டு இருக்கு இல்லையா இங்கே. அப்போ அபவ் த எக்ஸ் ஆக்சிஸ் பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சம் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப நீங்களே ஈஸியாக தெரிஞ்சுக்குவீங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா? இப்போ அபவ் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஏரியா இதுதான் அந்த ஏரியா. இப்போ இது ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இப்போ இதோட லிமிட்ஸ் என்னன்னு பாருங்கள். x equal to a and x equal to b. So therefore the required area equal to integral a to b y dx. ஓகே, அவ்வளோதான். இது வந்து எதுக்கு? the region above the x axis. ஓகே, அடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கான். அப்போ அது சேம் லிமிட்ஸ் தான். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு பி அண்ட் ஒன் ஆஃப் த கர்வ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இட் இஸ் என்னது? பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இதான் அந்த ரிக்வயர்ட் ஏரியா ஆஃப் த பவுண்டட் ரீஜன். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? அப்போ ரிக்வயர்டு ஏரியா ஈக்குவல் டு இன்டகிரல் ஏ டு பி மைனஸ் y into dx. இது என்ன சொல்லுவாங்க? below the x axis. ஓகே, இது வந்து x axis பற்றி about x axis. அடுத்து about y axis பார்க்கணும் இல்லையா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். தேர்ட் ஒன் எப்படி இருக்கு? y axis and x equal to f of y curve and the two extremities என்னென்ன? y equal to c and y equal to d. அதாவது டூ லிமிட்ஸ் வந்து y ஆக்சிஸ்னால y equal to c and y equal to d ன்னு எடுத்திருக்கோம். ரைட்டா? அப்போ இந்த பவுண்டட் ரீஜன் எது? திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த பவுண்டட் ரீஜன். ஓகே, இதுதான். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? அப்போ அபவுட் y ஆக்சிஸ் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏரியா, ரிக்வயர்டு ஏரியா equal to integral c to d. அங்கே y dx போட்டிங்க இல்லையா? இங்கே என்ன போடணும்? x dy or x is equal f of y dy. அடுத்து the last one. இப்போ இந்த 4 டயக்ராம் பாருங்கள். சரி, இப்போ இது எதுக்கு நம்ம சொல்லணும் இல்லையா? இப்போ x dy பாசிட்டிவாக இருக்குன்னா அப்போ என்ன எழுதணும்? இந்த y ஆக்சிஸ்க்கு எந்த சைடில் இருக்குது? ரைட் சைடா? அப்போ ரைட் சைட் ஏரியா வந்து ரைட் சைடு ஆஃப் த y ஆக்சிஸ். ஓகே, அடுத்து இந்த லாஸ்ட் ஒன் இதான் நமக்கு என்னது? பவுண்டட் ஏரியா. ஓகே, அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? ரிக்வயர்டு ஏரியா ஈக்குவல் டு இன்டகிரல் c to d. அங்கே ப்ளஸ் எக்ஸ் போட முடியாது. இங்கே என்ன பண்ணணும்? மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய். இதுக்கு ரீசன் என்ன எழுதுவீங்க? ஒய் ஆக்சிஸ் இந்த பக்கம் இருக்குது. அப்போ எந்த பக்கம்? லெஃப்ட் சைடில் இருக்கா? அப்போ லெஃப்ட் சைடு ஆஃப் த ஒய் ஆக்சிஸ். அவ்வளோதாங்க. ஸோ இந்த 4 அடிப்படையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சம்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ரெண்டாவது, இதில் இன்டெக்ரல் ஃபார்முலா பயன்படுத்தணுமா சார்? அது எப்படி அப்படின்னா இதில் பெரிய லெவலில் இன்டெக்ரல் ஃபார்முலா இல்லைங்க. ஒரு சின்ன ஐடியா சொல்லித்தரேன். இப்போ உதாரணமாக எக்ஸ் வச்சுங்களேன். இப்போ இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர் எழுதுவீங்க அப்படின்னா
இதோடைய பவர் பாருங்கள், எக்ஸ் பவர் ஒன்னா அதோட 1 ஆட் பண்ணுங்கள். பவர் எதுவாக இருந்தாலும் 1 ஆட் பண்ணுங்கள். 1 + 1 = 2. அப்போ 2 / 2 ப்ளஸ் ஒரு ஆர்பிட்டரி இங்கே தான் உங்களுக்கு சம்மில் வராது, ரைட்டா? இப்போ இதை வந்து ஃபார்முலா வைஸாக சொல்கிற அந்த இன்டெக்ரல் ஃபார்முலா என்ன கேட்டால், இன்டெக்ரல் எக்ஸ் பவர் n இன்ட்டு டிஎக்ஸ். இதுக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் பவர் n + 1, அதாவது அதோடைய டிகிரி என்ன இருக்குது அதோட என்ன பண்ணிக்கிறாங்க +1 போட்டு அதே ஆன்சரை கீழே எழுதிடணும். n + 1 + c. சரி, எக்ஸ் இருக்குது. சப்போஸ் எக்ஸ் பவர் 5 இருக்குது சார், என்ன பண்ணுறது அப்படின்னா அதோட 1 ஆட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ் பவர் 5னா இப்போ 5 + 1 ஆகும் 6. அப்போ எக்ஸ் பவர் 6/6 போடுங்க. இல்லை சார் எக்ஸே இல்லை, வெறும் நம்பர் தான் இருக்குது, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இல்லையா? இன்டெக்ரல் நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கே அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்போ கே இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இது எப்படி எழுதுவாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா, கே இஸ் கால்டு கான்ஸ்டன்ட் இல்லையா, அதை வெளியே வச்சுக்கோங்க, இன்ட்டு வெறும் டிஎக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ டிஎக்ஸ் என்ன இன்டெக்ரல் அப்படின்னா எக்ஸு. அப்போ = kx + c அப்படின்னு போடுவாங்க. ஓகே, அப்போ இந்த kx + c அப்படிங்கிறத சம்மில் எப்படி வரும்? சப்போஸ் 6dxன்னு இருக்குது, 6x + c 5 இருக்குது, இல்லை -5 இருக்குது, -5x + c. தட்ஸ் ஆல். இப்படி தான் வரும், ரைட்டா? சம் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும், ரைட்டா? அதனால் கவனமாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக 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 பயனுள்ளதாகவும் இருக்கும். ஓகேயா? இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, அதே தான். அதாவது k இன்ட்டு டிஎக்ஸ் கான்ஸ்டன்ட் போட்டுறப்ப இதுக்கு என்ன போடுவாங்கன்னா kx + c தான் ஃபார்முலா. ஓகே, இப்போ உங்களுக்கு இதில் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் 4 தான். ஒன்று அபவுட் எக்ஸ் ஆக்சிஸில் அப் அண்ட் டவுன், அதாவது அபோவ் அண்டு பிலோ. அபோவாக இருந்தால் ஒய்டிஎக்ஸ், பிலோவாக இருந்தால் -ydx. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருந்தால் +xdy, லெஃப்டில் இருந்தால் -xdy. ஓகே, இந்த 4 கான்செப்டையும் வச்சுக்கிட்டு சம்முக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க, நீங்கள் தான் டான். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாமா? உங்களுடைய எக்ஸசைஸ் 3.1ல் கொஸ்டின் நம்பர் 1 என்ன அப்படின்னா, யூசிங் இன்டகிரேஷன் ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த ரீஜன் bounded by the line 2y + x = 8, the x-axis and the lines x = 2 and x = 4. Okay, first given என்ன கொடுத்துருக்கோம், 2y + x = 8. ஓகே, இப்போ 2y + x = 8ல் நம்ம எதை வேரியபிளாக வச்சுக்கணும் அப்படின்னா, நல்லா பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா ஃபார்முலா என்ன சொன்னேன், ஒய்டிஎக்ஸ். அப்போ ஒய் தான் நம்மளுக்கு இங்கே வேரியபிள். அப்போ பாக்கியில் என்ன பண்ணணும், அந்த பக்கத்து போயிடலாமா? அப்போ தேர்ஃபோர் என்ன எழுதுவீங்க, 2y = 8, இந்த +x இந்த பக்கம் பண்ணாகும் -x. ஓகே, அப்போ தேர்ஃபோர் y = வரும் 8 - x, இந்த மல்டிப்ளை என்ன ஆகும், டிவைட் ஆகுமா /2. ரைட், இப்போ லிமிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, when x = 2 அப்படின்னா நம்மளுக்கு y என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட் லிமிட் வந்து x = 2 கொடுத்துருக்காங்களே, அப்போ y என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே xக்கு 2 போடுங்க. அப்போ 8 - 2 வந்து 6, 6/2 3, அப்போ y வந்து 3 கிடைக்கும். அப்போ இதோடைய கோஆர்டினேட்ஸ் என்ன, x 2னா y வந்து 3. அடுத்தது என்னது, when x = 4 அப்படின்னா y என்ன கிடைக்கும், அப்போ இங்கே 4 போடுங்க. 8 - 4னா 4, 4/2 2, அப்போ y = 2 கிடைக்குமா? அப்போ இந்த டயக்ராம் ட்ரா பண்ணிடலாமா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் வந்து 2 நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாருங்கள். எக்ஸ் வந்து இந்த பாயிண்ட் 2, ஒய் வந்து என்னது 3, இந்த பாயிண்ட் 3. இந்த ரெண்டு மீட் பண்ணுற இந்த பாயிண்ட் இல்லையா, x = y = 3 மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டு ஒன் ஆஃப் த பாயிண்ட். அனதர் பாயிண்ட் என்னது, x = 4, 2க்கு அப்புறம் 3, இது வந்து 4 போட்டிருக்கேன்னா இந்த பாயிண்ட்டு. x = 4னா ஒய் என்னது 2, அப்போ இந்த பாயிண்ட் இல்லையா இது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு y = f(x) என்னது இங்கே ஸ்ட்ரைட் லைன். ஓகேயா? அப்போ வாட் இஸ் த பவுண்டட் ஏரியா? திஸ் இஸ் த ரிக்வயர்ட் பவுண்டட் ஏரியா. இப்போ இது எவ்வளவுன்னு நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேயா? அப்போ ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஃபார்முலா இருக்கு இல்லையா? அப்போ ரிக்வயர்டு ஏரியா என்ன ஃபார்முலா, ஏரியா =
integral a to b y dx or f of x dx ன்னு போடலாம். ரைட், இப்போ அப்ளை பண்ணலாமா? அப்போ ஈக்குவல் டு integral a என்னது லோயர் லிமிட் 2, b என்னது 4. வாட் இஸ் y? y கண்டுபிடிச்சிக்கோம் இல்லையா? 8 minus x by 2. இந்த by 2 வந்து ஃப்ரண்டில் நான் 1/2 போட்டுக்கிறேன். ரைட்டா? 1/2 இன்ட்டு 8 minus x, இது வந்து y இன்ட்டு dx மறக்காமல் எழுதிருங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்பர் இருந்ததுன்னா இதை ஃப்ரண்டில் எடுத்துருங்க. அப்போ 1/2 இன்ட்டு 2 to 4, இதனாகும் 8 இன்ட்டு dxனா 8 dx மைனஸ் x இன்ட்டு dxனா x dx. ரைட்டா? ஈக்குவல் டு இந்த 1/2 மறக்காமல் வெளியே எழுதிக்கங்க. இப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்டெக்ரல் பண்ணோம்னா கொக்கி போடக்கூடாது. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ 8 இருக்கா? அப்போ என்ன நம்பர் இருந்தால் சொல்கிறேன், பக்கத்தில் 8xன்னு போட்டுருங்க. மைனஸ் எக்ஸ் இருக்கா? பவர் பாருங்கள், பவர் இங்கே வந்து 1 இருக்கா? அப்போ 1 + 1 ஆகும் 2 ஆகிடுமா? அப்போ x²/2. தட்ஸ் ஆல். இதுதாங்க இன்டெக்ரல். இப்போ இதோட ரெண்டு எக்ஸ்ட்ரீம் என்னென்ன அப்படின்னா 2 to 4. ரைட், இப்போ நம்ம இந்த லிமிட்ஸ் அப்ளை பண்ணிடலாமா? பொதுவாக முதல்ல அப்பர் லிமிட் அப்புறம் மைனஸ் லோயர் லிமிட் போடுவாங்க இல்லையா? அப்போ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு, இப்போ எக்ஸுக்கு தான் போடணும் நம்ம. அப்போ 8 இன்ட்டு 4, 8 இன்ட்டு 4 மைனஸ் 4²/2, இது அப்பர் லிமிட். ரைட், மைனஸ் லோயர் லிமிட் என்னது? 8 இன்ட்டு 2 மைனஸ் 2² / 2, இது லோயர் லிமிட். ஓகேயா? ஸோ இது ஏன் அவுட்ரு ப்ராக்கெட் போகிறேன்னா, இந்த 1/2 ரெண்டுக்குமே காமன். ரைட்டா? அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 4 இன்ட்டு 8 32 மைனஸ் 4² 16/2 8 மைனஸ் 8 2s are 16 மைனஸ் 2² 4 4/2 2. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈக்குவல் டு சிங்கிள் நம்பராக கொண்டாந்துடலாமா? அப்போ 32 மைனஸ் 8 என்ன வரும்? 24 இல்லையா? 24. அதே மாதிரி 16 மைனஸ் 2 என்ன வரும்? 14. அப்போ 24ல் 14 மைனஸ் பண்ணுங்க. என்ன வரும் நம்மளுக்கு வந்து ஆன்சர்? 10 வருமா? அப்போ இன்ட்டு 10 போட்டிங்கன்னா, இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு வந்து 5 வந்துடும். ஸோ ரிக்வயர்டு ஏரியா என்னது? 5 ஸ்கொயர் யூனிட்ஸ். தட்ஸ் ஆல். புரிஞ்சுதா? அடுத்த செகண்ட் சம் போயிடலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். ஃபைண்ட் தி ஏரியா பவுண்டட் பை த லைன்ஸ் y மைனஸ் 2x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு 3 அண்டு த y ஆக்சிஸ். இப்போ பார்த்து தெரியுது இல்லையா உங்களுக்கு? y ஆக்சிஸ். அப்போ y ஆக்சிஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? லெஃப்ட் ஆர் ரைட். அதை ஃபைன் பண்ணணும்ல, அதை கண்டுபிடிச்சிடலாமா? சரி, இப்போ வந்து வென் y ஈக்குவல் டு 1னா x என்ன? அதே மாதிரி when y ஈக்குவல் டு 3னா x என்ன? இதை ஃபைன் பண்ணுறதுக்கு முதல்ல ஈக்குவேஷனை கொண்டு வரணும் இல்லையா? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு வந்துடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? given y மைனஸ் 2x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. நம்ம அபவுட் y ஆக்சிஸ் அப்படின்னா நம்ம என்ன ஈக்குவேஷன் வச்சுருப்போம்? x dy. அப்போ x நம்மளுக்கு இங்கே வேரியபிள் இல்லையா? அப்போ மைனஸ் 2xை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு அங்கே எடுத்து போயிருங்க. ப்ளஸ் 2x ஆயிருமா? அப்போ 2x ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன ஆரம்பித்தோம்? y மைனஸ் 4. அப்போ therefore what is x? x ஈக்குவல் டு y மைனஸ் 4 டிவைட் பை 2. ஓகே, இப்போ ஈஸியாக அப்ளை பண்ணலாம் இல்லையா? இப்போ இதில் போடுங்க. இப்போ என்ன வந்திருக்கு? yக்கு 1 போடுங்க. yக்கு 1 போட்டிங்கன்னா வாட் இஸ் 1 மைனஸ் 4? மைனஸ் 3/2 ஆர் என்ன சொல்லுவாங்க? மைனஸ் 1.5 இல்லையா? அதே மாதிரி y ஈக்குவல் டு 3 போடுங்க. 3 மைனஸ் 4னா மைனஸ் 1/2 ஆர் மைனஸ் 0.5. ஓகே, இப்போ
when y equal to 1னா x என்ன கிடைக்குது -3/2 or -1.5. இப்போ இது 0 இந்த பக்கம் தானே -1 -2 இங்கே இருக்கும் இல்லையா. இப்போ இது வந்து ஆக்சுவலி என்னது -3/2 வந்து -1.5வா, அப்போ இந்த இடம் ஓகேயா. ரைட், அடுத்தது என்ன இருக்குது -1/2ங்கிறது -0.5, அதாவது -1க்கும் 0க்கும் இடையில இருக்கும் இல்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக் எங்கே வரும் நம்மளுக்கு இங்கே வந்துடுமா. ஸோ ஜாயின் பண்ணுங்கள். இட்ஸ் ஆல்சோ எ ஸ்ட்ரைட் லைன். இதுதான் என்னது y -2x -4 = 0. ரைட், இப்போ இது பவுண்டட் ரீஜன் இதுதான். ஸோ இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ இது லெஃப்டில் இருக்கா, அப்போ என்ன ஃபார்முலா நம்மளுக்கு வரும், required area equal to CND-ங்கிறது y axis. அப்போ C2D. இப்போ லெஃப்ட் சைடு என்ன பண்ணோம் -x × dy. அப்போ therefore equal to இந்த லிமிட்ஸ் ஆர் என்ன பாருங்கள், CND-ங்கிறது வந்து 1 2 3 மைனஸ் என்ன x என்னது y -4 / 2 × dy. முதல்ல சொன்ன அதே மாதிரி தான், பை 2 இருந்தால் வெளியே 1/2 எடுத்துக்குவோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம செய்யணுமே, மைனஸ் இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு 2 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்று வந்து மைனஸை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு, நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு இந்த 2 லிமிட்ஸ் இருக்கு இல்லையா, இது 2 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஆகிடும். இல்லை சார் அப்படியே உள்ளேக்கு மல்டிப்ளை பண்ணலாம், பண்ணிடலாம். அப்போ எப்படி மாற்றிடலாம் வந்து ஈக்குவல் டு இந்த 1/2 வெளியே வச்சுக்கிறேன், 1/2. நான் லிமிட்ஸை மாற்றலை, அதே தான் போட்டிருக்கேன், 1 2 3 போடுறேன். இந்த y -4 மைனஸை இன்ட்டு பண்ணிங்கன்னா -4 என்ன ஆகும் +4 ஆயிரும். இந்த ப்ளஸ் y என்ன ஆகும் -y ஆகும் இன்ட்டு dy. அவ்வளோதாங்க. ரைட், இப்போ நம்ம இன்டெக்ரல் ஃபைண்ட் பண்ணிக்கலாமா. எப்படி பார்க்கலாம், ஈக்குவல் டு இதுலேயும் நம்மளுக்கு வந்து 1/2 இஸ் காமன், அதை வச்சுக்கோங்க. இன்ட்டு நம்பர் தானே சொல்லியிருக்கேன், எக்ஸ் ஆட் பண்ணுங்க, இங்கே என்ன பண்ணணும் ஒய் ஆட் பண்ணணும். ரைட்டா, 4y மைனஸ் ஒய் இருந்தாலும் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு 1னா 1 + 1 2 ஆயிருமா. அப்போ y² / 2 அவ்வளோதான். 2 எக்ஸ்ட்ரீம் என்ன இருக்குது 1 and 3 முடிஞ்சா. இப்போ நம்ம அப்ளை பண்ண வேண்டியதுதான். அப்படியே அப்பர் லிமிட் 3. அப்போ ஒய்க்கு 3 போடுங்க. அப்போ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஃபஸ்ட் அப்பர் லிமிட்டுக்கு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, 4 × 3 மைனஸ் 3² / 2 அப்பர் லிமிட் மைனஸ் 4 × 1 லோயர் லிமிட் வந்து 1 இல்லையா, மைனஸ் 1² / 2. ரைட், அப்போ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 4 3s are 12 மைனஸ் 3² 9/2. இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் வந்து 4 1s are 4 மைனஸ் 1² 1 1/2. இது லோயர் லிமிட். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுவோம் இல்லையா, பண்ணிடலாமா. ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 12s are 24 24 மைனஸ் 9 15/2 minus 4 2s are 8 8 minus 1 7 7/2. இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 6 minus 7 = 8. கேன்சல் பண்ணிங்கன்னா இது 4 மேலே 8 இருக்குது. அப்போ 8 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 1s are 4 2s are, அப்போ 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். புரியுதா, அவ்வளோதான். அடுத்து தேர்ட் சம் போயிடலாமா. ஓகே கைஸ், கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். கால்குலேட் த ஏரியா பவுண்டட் பை த பேரபோலா y² = 4ax அண்ட் இட்ஸ் லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இதில் லிமிட்ஸ்லாம் தரல இல்லையா. y² = 4ax-னா இந்த பேரபோலா இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் x ஆக்சிஸ், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இல்லையா. பார்க்கலாமா. இப்போ என்ன கிவன், y² = 4ax. அப்போ எப்படி இருக்கும், முதல்ல the curve வந்து is open,
எந்த பக்கம் இருக்கும்? ரைட்வேர்ட். ரைட்டா? இட் இஸ் symmetrical about x-axis. அதே மாதிரி இந்த வேர்டெக்ஸ்லேருந்து இந்த லேட்டஸ்ட் செக்டம் சொன்னாங்க இல்லையா, இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் என்னென்னா ஏ யூனிட்ஸ். அதாவது இது வந்து ஃபோக்கஸ் வழியாக தான் இந்த லேட்டஸ்ட் செக்டம் ட்ரா பண்ணுவாங்க. ஃபோக்கஸ் வந்து ஓப்பன் ரைட் வேர்டில் என்னென்னா A,0பாங்க. அதாவது எக்ஸ் கோஆர்டினேட் வந்து ஏ. அப்போ வேர்டெக்ஸ் v = 0. அப்போ therefore the limits are என்ன வரும் அப்படின்னா, limits are first x = 0 and x = a. இதை ஃபைன் பண்ணால் முடிஞ்சு வச்சு வேலை. இப்போ அவன் என்ன கேட்குறான் அப்படின்னு கேட்டால், calculate the area bounded by the parabola அப்படின்ட்டான். நான் உங்களுக்கு தெரியும் மேலே வந்து ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன். என்னது அப்படின்னா சிமெட்ரிக்கல் அபவுட் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ சிமெட்ரிக்கல் அபவுட்னா அப்போ என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால், இப்போ இது மட்டும் சொன்னாங்கன்னா ஃபஸ்ட் குவாட்ரன்னு கொடுத்துருப்பாங்க, தரல. அப்போ இது எல்லாம் சேர்த்து தான் வருது. அப்போ நீங்கள் ஃபைன் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், இப்போ சிமெட்ரிக்கல்னால் இது என்ன ஏரியா இருக்கோ அதை கீழே இருக்கும். அதனால் இந்த ஏரியா ஃபைன் பண்ணதுக்கப்புறம் இன்ட்டு 2 பண்ணுங்கள். அதை ஃபார்முலாவில் எழுதிடுவாங்க. எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, இந்த ரிக்வயர்டு ஏரியா ஈக்குவல் டு 2 இன்ட்டு இன்டெக்ரல் a to b y dx அப்படின்னு போட்டுருவாங்க. சரிங்க சார், இங்கே ஒய்டிஎக்ஸ்ன்னு சொல்கிறீங்க, ஒய் ஸ்கொயர் தானே இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம அதையும் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம், கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இப்போ ஒய் தான் நம்மளுக்கு வேணும் இல்லையா, இந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ணுறதுக்கு டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். இந்த பக்கம் ரூட் விடுங்க, இந்த பக்கம் ரூட் விடுங்க. ரைட்டா? இப்போ இந்த ரூட் என்ன ஆகும், இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டோம், நம்மளுக்கு ஒய் கிடைக்கும். 4க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 2. இது வந்து ஏ அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் நம்பர் இல்லையா, அந்த ரூட்டை அப்படியே போடுங்க. இந்த எக்ஸை வந்து ரூட் எக்ஸ், இங்கே வேரியபிள் வந்து நம்மளுக்கு என்னது ரூட் எக்ஸ் மட்டும்தான். ஓகேயா? அப்போ ஒய்க்கு அப்ளை பண்ணிடலாமா? எப்படி பண்ணுவீங்க, therefore ஏரியா என்னது ஈக்குவல் டு 2 இன்ட்டு இன்டெக்ரல், இந்த லிமிட்ஸ் என்ன போட்டிருக்கேன், எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. வாட் இஸ் ஒய், 2 ரூட் ஏ இன்ட்டு ரூட் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, இந்த ரூட் எக்ஸ் டிஎக்ஸுக்கு நம்மளுக்கு வந்து இன்டெக்ரலில் ஃபார்முலா இருக்கா சார், ஃபார்முலா ஓரியன்டட் ஆச்சே இல்லையா, ஒரு பயம் வரும்ல. ஒன்றுமே கிடையாதுங்க. ரூட் எக்ஸ் ஜென்ரலாக நம்ம எப்படி வச்சுக்குவாங்க அப்படின்னா, இந்த ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் இல்லையா, அதனால் இது என்ன பண்ணுவாங்க, ஃப்ராக் அதாவது பவரில் எழுதுகிறப்ப எக்ஸ் பவர் 1/2, வெறும் 2 போட்டால் எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து என்னது ஸ்கொயர் ரூட். ஓகே, அப்படி மாற்றிக்க வேண்டியதுதான். ரைட்டா? இப்போ என்ன நம்மளுக்கு வந்து இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் இல்லையா, இப்போ இதெல்லாம் வெளியே எடுத்துருங்க. 4 இன்ட்டு ரூட் ஏ இன்டெக்ரல் 0 to a. நான் என்ன சொன்னேன், எக்ஸை வந்து ரூட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 1/2 இன்ட்டு டிஎக்ஸ்னு வச்சுக்கணும். ரைட்டா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த அதே எக்ஸ் வந்துருச்சா, கவனிங்க. இப்போ இது எப்படி இருக்குது, 4 ரூட் ஏ 2 இன்ட்டு 2 4 ரூட் ஏ, இந்த ரூட் எக்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் பவர் 1/2. இப்போ நம்மளுக்கு இன்டெக்ரலில் ஃபார்முலா இல்லையா, அப்போ எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் என்ன ஃபார்முலா, எக்ஸ் பவர் n + 1 பை n + 1. அப்போ n + 1னா 1/2 + 1. ரைட்டா? வாட் இஸ் 1/2 + 1 ஈக்குவல் டு 3/2. அப்போ எப்படி ஆன்சர் வரும், ஈக்குவல் டு 4 ரூட் ஏ இன்ட்டு இதுக்கு இன்டெகிரேஷன் இது எக்ஸ் பவர் 3/2 பை 3/2. The limits are 0 to a. ரைட்? அவ்வளோதான். இப்போ அப்ளை பண்ணிடலாமா? அப்போ நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, இந்த கீழே உள்ள நம்பரை வந்து வெளியே எடுத்துருவோம் இல்லையா, பட் ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் இருந்தால் ரெசிப்ரோக்கலாக மாறும். மல்டிப்ளை பண்ணுறப்போ ரெசிப்ரோக்கல் எப்படி மாறும் அப்படின்னா, ஈக்குவல் டு 4 ரூட் ஏ இன்ட்டு போட்டிங்கன்னா 3/2 மேலே போனால் 2/3 அப்படின்னு வந்துடும். ரைட்? இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள். லோயர் லிமிட் வந்து நம்மளுக்கு 0, எக்ஸுக்கு 0 போட்டால் 0 பவர் எனிதிங் இஸ் நத்திங் தேவையில்லை. அப்போ அப்பர் மட்டும்தானே. அப்போ a பவர்
3/2. அதாவது எக்ஸுக்கு வந்து என்ன போட்டேன், ஏ போட்டிருக்கேன். அடுத்து எக்ஸுக்கு 0 போட்டால் 0/3/2 = 0 தான். அப்போ அது தேவையில்லை. இப்போ a/3/2 எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டால், இது a/1/2 ஹோல் கியூப், அவ்வளோதான். அப்போ a/1/2னா இந்த இங்கே சொன்னேன் உங்கள்கிட்ட, எனிதிங் பவர் 1/2னா √xன்னு அர்த்தம். அப்போ 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா √x 3 வாட்டி போட்டிங்கன்னா √x × √x × √xனா 2 √x x ஆயிரும். அதே மாதிரி இங்கே இந்த a/3/2 என்னவாகும் அப்படின்னா √a-யை 3 டைம்ஸ் போடுங்க, அதான் அதுக்கு அர்த்தம். அப்போ 2 √a சேர்ந்தால் ஏன்னு வந்துடும். அப்போ a × √a. புரியுதா உங்களுக்கு? ரைட். இப்போ அப்ளை பண்ணிடலாமா? எப்படி எழுதுவீங்க? ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் இங்கே என்ன இருக்குது, 4 2s are 8. அப்போ 8√a /3 இன்ட்டு இது கேன்சல் ஆச்சு a × √a. இப்போ தான் சொன்னேன் இல்லையா, √a × √a என்னது, a வந்துருச்சா? அப்போ இங்கே ஒரு √a × √a அது a வருமா? இங்கே ஒரு a இருக்குது. அப்போ a × a என்ன, a². அப்போ = 8/3 × a² ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, புரியுதா? புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 12th அதாவது ஹையர் செகண்டரிக்கு இட்ஸ் மை ஃபஸ்ட் வீடியோ. ஓகே, அதனால் உங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நான் தொடர்ந்து இதை பண்ணணும். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை தாங்க. ஓகே, இதுபோல் இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். Until then, bye.